என்ன நெல்லிக்காய் ஜூஸா? சாட்டர்டே அதுமா இன்னும் ஜூஸ் வரலேன்னு காத்துட்டு இருந்தேன் சோஃபால. வாயில கீழே வச்சிடாத, அதுக்கப்புறம் வயிற்றுல ஈத்தல போயிட போகுது. ஏன் நெல்லிக்காய் ஜூஸ் தானே இது? அதே கலர்ல அதே ஒரு அரோமால இருக்கு. அதே அரோமால இல்ல. உனக்கு ஒண்ணும் தேவையில்ல, உனக்கு ஒரு மண்டையில இருந்தா என்ன இல்லனா என்ன. ஆனா எனக்கு மண்டையில இல்லனா அதெல்லாம் தாங்க முடியுமா? ஏன் மண்டை வழுக்கு மண்டையா தான் இருக்கு. அதான் உனக்கு வழுக்கு வந்தா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா. கேர்ள்ஸுக்கு வழுக்கு வந்தாலும் எப்படி வெளியே நடமாட முடியும்? கேர்ள்ஸுக்கெல்லாம் வழுக்க விழுவுமா? அதுவும் உனக்கெல்லாம் வழுக்க விழுவுமா? எப்படி கணக்குற? இதே மாதிரிதாங்க எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த ஆஸ்ட்ரிச் கடை தான் முட்டை போடுற கோழிக்கு தான் எவ்வளவு பெரிய. ஓ அப்படி வர முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியுங்கிற மாதிரி அந்த மாதிரி கதை தான். ஏன்னா இருக்கிறவங்களுக்கு காப்பாத்திக்கணும்னு வேணும், அதுக்கப்புறம் இல்லாதவங்களுக்கு சரி எப்படியாவது வரணும் அப்படின்னுக்காக தான். அந்த மாதிரிதான் இது ஒரு. அப்ப இது இன்ஃபோ வீடியோவா? இது வந்து இன்ஃபோ வீடியோ. ஏய் நம்ம சேனல்ல ஏது இன்ஃபோ வீடியோ? நம்மளே பிச்சைக்காரங்க, நமக்கு ஏது இன்ஃபோ? அட சும்மா இரேண்டா. நம்மளே யாராவது 4 பேர் இன்ஃபோ தருவாயில, அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ கொஞ்சம் முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்குது. ஏன்னு தெரியல. இங்க வந்து கொஞ்ச நாளா அப்படிதான் இருந்துக்கு. சரி நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எனக்கு சில பேர்லாம் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, உங்க ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்க, ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. பெருசா எதுவும் பண்ணல. எல்லாரும் பண்ற மாதிரி பெருசா ரொம்ப நிறைய அவ பெருசா புருஷனுக்கு மட்டும் தான் பண்ணுவா, பாக்கி எல்லா விஷயமும் சிறுசா தான் பண்ணுவா அவ. ஸோ அக்காவோட கார்கூந்தலின் ரகசியம் என்னன்னு பல பேர் அவங்களுக்கு வந்து கடித வழியாக கேட்டிருந்தீங்க. அந்த கடிதத்தெல்லாம் ஒண்ணா படிச்சு இப்பதான் அவளுக்கு புத்தியில உரைச்சிருக்கு. அதுக்கு ப்ரொசீஜர் நிறைய எல்லாருமே ப்ராப்பரா பண்றாங்க. எல்லா வீடியோஸ்லயும் நான் பார்த்துருக்கேன். என்னை விட பெட்டர் நிறைய பேர் பண்றாங்க. அந்த அளவுக்கு நான் பண்ணல. ஏன்னா இங்க இருக்கிறது வச்சுதான் நான் அந்த மாதிரி பண்ண முடியும். இதுவே நான் ஊர்ல இருந்தேன்னா எங்க அம்மா ஏதாவது வாரம் எண்ணெய் தேய்ச்சி, எப்படியோ நான் இப்படி இருக்க முடியாது. எப்படியாவது எண்ணெய் தேய்ச்சி அந்த அக்காணி மாதிரி தான் வச்சிருப்பேன். இதெல்லாம் அது ஜிலேபி கொண்ட. அப்ப நீ வீட்டுல இருந்தா கொண்ட போட மாட்டியா? உன்னோட கோகிலா கொண்ட போட மாட்டியா? எண்ணெய் வச்ச கோகிலா தான் இருந்திருக்கேன். எண்ணெய் வச்ச கோகிலாவா இருந்திருப்ப. சூப்பர்மா. ஆமா அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். இங்க எண்ணெய் வச்சுட்டு எங்கேயாவது பக்கத்துல கடைக்கு போனாலே மாதிரியா பாக்குறாங்க. அதனால அவ்வளவா என்ன அதனாலயும் என்னமோ தெரியாது. சோ அதனால நான் யூஸ் பண்றது என்ன யூஸ் பண்றேன், அதுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸ். சோ வெல்கம் டு திவுஸ் இன் ஹேர் கேர் டிப்ஸ் வித் டிடி அட்ராசிட்டிஸ். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். எனக்கு இந்த ஹேர் கேர்ல ஒண்ணும் கிடையாது. சாட்டர்டேனா எண்ணெய் தேய்க்க சொல்லுவா, அதுவும் நான் தேய்க்க மாட்டேன். டிமெரிட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து வெந்தய பேக். ஓகேவா? இது வெந்தயம். இது இவனுக்கு பாய்ஸும் போடலாம். ஆனா இவன் ஏன் இப்படி போடக்கூடாது அப்படின்னா, இவனுக்கு அப்பப்போ தலைவலி வரும், மைக்ரேஷன் இருக்கு. அதுக்கப்புறமா ஹேர் டிப்ஸ் சொன்னா என்ன டேமேஜ் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப கூலிங். அதுவும் இல்லாம இவனுக்கு வந்து துபாயில விண்டர் சீசன் வேற வருது. Winter is coming. நம்ம இந்தியாலயும் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு உடம்புக்குன்னு ஒரு ஒத்துக்கணும்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வெந்தயம் எடுத்துக்க கூடாது. இது கூடவே இப்ப சின்ன வெங்காயம் எடுத்துப்பாங்க. ஆனா நான் வெந்தயம் சின்ன வெங்காயம் எடுத்துப்பேன். என்ன ரோபோ ஆயிருவியா? சோ இழுத்துக்கும் எல்லா பக்கமும் இழுத்துக்கும். அதுக்கப்புறமா டான்சில்ஸ் இருக்கிறவங்க, ஐ மீன் தொண்டையில கட்டி இருக்கிறவங்க, இப்ப ஏதாவது சாக்லேட் ஏதாவது சாப்பிட்டாலே கொஞ்சம் தொண்டையில இன்ஃபெக்ஷன் வர அவங்க எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறமா மலையில நனைஞ்சவனும் ஃபீவர் வரவங்க. அக்கா சுருக்கமா என்ன சொல்ல வராங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜில்லு பாடியோ அவங்க எல்லாம் இதை எடுக்காதீங்க. எடுக்க கூடாது. வயசானவங்களும் எடுக்க வேணாம். யாரும் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்றேன், அக்கா நீங்க இதெல்லாம் சொல்லவே இல்லையக்கா, நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு டிடி அட்ராசிட்டிஸ் திவு பேச்சை கேட்டு தலையில தேய்ச்சதுக்கு வியாதி வந்துருச்சுன்னு போட்டுருவாங்க. ஆனா முக்கியமா சைனஸ் இருக்கிறவங்க, அடிக்கடி தலைவலி இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் உங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. அவங்க எல்லாம் வந்து தினமுமே நீங்க என்ன வச்சுக்கோங்க. பேர் துபாய் வந்ததுல இருந்து பயங்கரமா முடி, ஏன்னா எனக்கும் முடி கொட்டுச்சு, எனக்கும் நிறைய முடி இருந்தது. இங்க வந்து பயங்கரமா எங்க கேங்கே போயிட்டு இருக்கு. அதுல அப்படி இப்படின்னு கொஞ்சம் காப்பாத்திட்டு இருக்கு. நான் ஒரு 4-5 இதெல்லாம் சொன்னா பூமரா தான் இருக்கு. இந்த அக்கா பூமரா பேசுறாங்க, பொய் சொல்றாங்க அப்படின்னு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, 30 வயசுக்கு மேலதான் எடுத்துக்கணும். உண்மை என்னங்கிறது 30 வயசுக்கு மேலதான் தெரியும். முடி கொட்டும் போது வந்து எல்லாரும் சொல்லும் போதுதான் தெரியும். நம்ம வந்து
புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணும். இது சொன்னா இது எப்படி அப்படின்னு தான் நினைப்பாங்க ரூமரா பேசுறாங்க அப்படின்னா. ஆனா நம்ம சாப்பிட்றது புரோட்டீனா எடுத்துக்கணும். கொஞ்சம் முடி கொட்டாம இருக்கும். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ், என்னது அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அந்த சீட்ஸ்ல வகைகளா இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிறது நான் சாப்பிடுவேன், 1-2 சாப்பிடுவேன். ஆக இப்ப வந்து இல்ல, அதனால நான் சாப்பிடுறது இல்லை. என்ன இல்லாம கூட காலையில தான் எனக்கு கொடுத்தா அந்த பயிறு சாப்பிட முடியாம வாந்தி எடுத்துக்கிறேன். அது வாந்தி எடுத்துக்கிறேன் தான் சரியா. அப்போ ஆனா சாப்பிடுங்க கைஸ், அதெல்லாம் நல்லது. ஸோ உங்களோட ஹேர் பேக்கை பத்தி சொல்லுங்க. வளன்னு இன்ஃபோ வீடியோன்னு வளன்னு பேசினீங்கன்னா கன்றாவியா. இதெல்லாம் முன்னாடி சொல்லணும். இந்த அக்கா என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை, வீடியோலயும் போடவே இல்லை. இந்த அக்கா நான் போட்டுட்டு எனக்கு அப்புறமா என் குழந்தையில அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல மக்களை, மன்னிச்சிருங்க. அதனால ஓகே, இது என்ன பேக்கு? வெந்தய பேக்கு. இது எப்போ தயாரிக்கும் செய்முறை? வந்து தயாரிக்கும் செய்முறை வந்து என்ன பண்ண, இது வந்து நைட்டே நம்ம வந்து இப்போ நமக்கு தேவையானது எவ்வளவோ எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூனோ இல்லைன்னா 1 கை இவ்வளோ இந்த கை அவங்க முடிக்கு ஏற்ற மாதிரி முடிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. நைட்டே ஊற வச்சிருங்க. ஓவர் நைட் ஃபுல்லா ஊற வைக்கணும். நீங்க வந்து தண்ணி இருந்தாலும் சரி, இல்லைன்னா தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க, தண்ணியை வச்சு யூஸ் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில நீங்க எப்ப இதுவும் நீங்க எப்படி குளிக்கணும்னா, ஆஃபீஸ் போறவங்க அவங்களால கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியாது, பயங்கரமா தலைவலிக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணாம வீட்டுல இருக்கும் போது சாட்டர்டே எப்படியோ சாட்டர்டே எப்படியோ லீவ் இருக்கும் இல்லையா, அப்போ மதியான டைம் அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த வந்து கொஞ்சம் வெயில் இருக்கவும் இது கூலிங்கா இருக்கவும் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, உடம்பும் நல்லா இருக்கும். நம்ம உடம்பும் பாத்துக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சாச்சு, இந்த பூமெல்லாம் பேசக்கூடாது இவனுக்கு. ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில எழுந்து நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. என்ன வேற ஏதாவது சேர்க்கணுமா? வெறும் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில தண்ணி ஊத்தி அரைச்சிடணும். ஆமா, தண்ணி ஊத்தி அது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி காமிங்க. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி லைக் அந்த பாசி பருப்புலாம் மூஞ்சில தேப்பமே அந்த மாதிரி. இந்த மாதிரி திக்கா பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப எங்கெல்லாம் வேர் இருக்கோ நமக்கு அந்த வேர் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டு நான் வந்து எப்படி ஊற வச்சிருப்பேன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையில தேய்ச்சிட்டு விட்டுறணுமா 1/2 மணி நேரம்? ஆமா, கொண்டை போட்டுட்டு நீங்க எப்பப்ப ஆஸ் யூஷுவல் என்ன வேலையோ அந்த மாதிரிலாம் செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க போய் குளிக்க போங்க. என்ன அவ்வளவுதானா? என்னடி வெறும் வெந்தயத்தை ஊற வச்சு தலையில தேய்க்கிறது ஒரு ஹேர் பேக்கா? ஏங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ இதுதான் செய்யணும். நான் என்ன தேய்ச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி தேய்ச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த கன்றாவியை வேற காட்டுவியாக்கு. ஷாம்பு நல்லா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா புருஷன் பக்கத்து தெருவுக்கு போயிருவாரு, அவ்வளவு வாட அடிக்கும். ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அந்த ஸ்மெல், ஒரு சில பேருக்கு அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும், யூஸ் பண்றவங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். எனக்குலாம் பிடிக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணல, எனக்கு உடம்பு ஒத்துக்காது. சோ அதனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு முடி வந்து நல்லா வரும். சின்ன வெங்காயம் எப்படி? இது கூட வெந்தயம் கூட ஊற போட்டு ஒண்ணா வெந்தயம் அரைக்கும் போதே நீங்க சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சு நீங்க அரைச்சு எடுத்துக்கணும். வெந்தயம் அரைக்கும் போதே நீங்க சின்ன வெங்காயம் அரைச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல முடி வளரும். ஒரு சில பேர்லாம் யூஸ் பண்ணிருக்கிறது பார்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி வெறும் சின்ன வெங்காயமே அரைச்சு தலையில தேய்ச்சிப்பாங்க. அது வந்து கூலிங்கும், நம்ம உடம்பு கூலிங்கும் ஆகும், முடியும் கொஞ்சம் நல்லா வளரும். இதோட குணாதிசம் பத்தி சொல்றீங்களா? இத தேய்ச்சா என்ன ஆகும்? பொடுகு வராம இருக்குமா? ஃபர்ஸ்ட் மாசம் எப்படி இருந்தாலும் அந்த 48 டேஸ்னு இருக்கும், 21 டேஸ்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்துல 1 நாள் இல்லைன்னா வாரத்துல 2 நாள் அப்படி யூஸ் பண்ணுங்க. தினமுமே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடியல வந்து அந்த ஆயில் நம்மளுக்கு ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காவே ஆயில் சர்க்குலேட் ஆகும். அந்த ஆயில் வந்து அப்படி நம்ம தேக்க அது ஆயில் இல்லாமயே போயிடும், ரொம்ப பறக்க வெட்டி மாதிரி இருக்கும், ட்ரை ஆயிரும். ஆமா, அது இங்கிலீஷ் வர ட்ரை ஆயிரும், அப்படி ஆயிடும். அதனால இது வந்து டெய்லிலாம் யூஸ் பண்ணுங்க. வாரத்துல 1 நாள் 2 நாள் அப்படி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு இதுங்க முடி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காவும் இருக்கும். அதுக்கப்புறம் புது முடி வருமா இது தேய்ச்சா? பேபி ஹேர்ஸ் நீங்க இங்க வைக்கும் போது இங்க கொஞ்சம் பேபி ஹேர்ஸ் வரும். உங்களுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டா வளர்ந்துருக்கு கொஞ்சம். அதுவும் இல்லாம வளருது அப்படி கொட்டுவோம். ஸோ அதனாலதான் நான் யூஸ் பண்ணுறேன். யார் சொல்லி தந்தா இது உங்களுக்கு? இது வந்து நானே போன வாரம் அதுக்கு முன்னாடி இவ்வளவு டீடைலா சொல்லி எனக்கு இது சொல்லணும் அப்படின்னு. ஆனா இல்ல, இத நீ எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஹேர் பேக்? இது நான் வந்து இப்பதான் ஒரு 3 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவும் முன்னாடியே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இந்த மாதிரி நீ இது வெந்தயெல்லாம் அது கொண்டு முடி கொட்டுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் தேய அப்ப அது கொஞ்சம் முடி வளரும் அப்படின்ட்டு. அவன் என் ஆச்சியும் சொன்னாங்க. என் ஆச்சினா எங்க அப்பாவோட
அம்மா அம்மா. அவங்க அவங்களுக்கும் முடி இருக்கும், அவங்களும் ஓ சொல்லி ஒருவேளை உங்க ஆச்சி சொன்னதை உங்க அம்மா கேட்காதனால அவங்களுக்கு முடி கொட்டி போச்சு. சோ உங்க அம்மா சொன்னதை நீ கேட்கலன்னா உனக்கு முடி கொட்டி போயிருமோங்கிற பயத்துல நீ கேட்டிருக்க, அப்படித்தானே? ஓ நீங்க ஏன் இந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் ஏன் இதை கேட்டேன்னா ஒரு தடவை அது ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணி தலைவலியில போய் படுத்து கிடந்தா, அதனாலதான் நான் கேட்கிறேன். எனக்கு ஒத்துக்காது, அதுவும் ஒத்துக்காம ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என் ஸ்கின்னுக்கும் ஒத்துக்காதனால சரி இயற்கையான வழியில போலாம். இது நிறைய இருக்கு இயற்கையான வழியிலேயே. அதுல 1-2 நான் மேக்சிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வெந்தய பேக். சோ அதனால சரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படி இதோட குணாதிசயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. குணாதிசயம்னா என்னன்னே தெரியலடி எனக்கு, நான் கேட்டேங்கிறதுக்காக அதையே சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கான இதுல முடி நல்லா வரும், அதுக்கப்புறமா முடி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் இருக்கும், இதெல்லாம் தான். ஓரளவு குளிர்ச்சி இல்ல வெந்தயம் வந்து குளிர்ச்சி. அது இதுல இருக்கிறது தான். தலைவலி இருக்கிறவங்க எடுத்துக்க வேணாம், இந்த மாதிரி இருக்கிறவங்கள எடுத்துக்க வேணாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே இத பேக் போட்டுட்டு உங்களுக்கு அதான் இது எப்படி பேக் போட்டு இப்படி இருக்கணும். சோ சும்மா தலையில அப்புறம் தானே, அதுக்கு என்னமோ ஹேர் பேக் போட்டு காட்டுறாலாமா. இவ்வளவுதான் நினைச்சுக்கிறீங்களா நீங்களும்? அவ்வளவுதான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. இல்ல பேசுறதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. A few moments later. இவ்வளவு எடுத்துக்கோங்க. இவ்வளவுனா அதுக்கு உங்களுக்கு தலைக்கு இருக்கு. எடுத்துட்டு இங்க இங்கிலீஷ்ல சொல்வாங்களே பேர் ரூட், அந்த ரூட்ல படுற மாதிரி தேய்க்கணும். ரூட்ல படுற மாதிரி அங்கங்க நல்லா ஃபுல்லா ஒரு முடி இப்படியா அப்படி ஒரு இதா எடுத்து நல்லா இது தேய்ச்சுக்கோங்க அங்கங்க. சோ இப்படியே மண்டை ஃபுல்லா அப்ளை பண்ணனும். ஆமா, மண்டை ஃபுல்லா அது அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சுக்கோங்க. அப்புறமா 30 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு அப்போ கூட முடியலலாம் இருக்கும். அப்புறமா ட்ரையரோ இல்லை ஏதோ வச்சு அடிச்சு யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு நல்லது. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும், அதானே இப்போ சொல்ல போகிற. நீ தேய்க்கிறதுக்கு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். சரி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இது இப்படி தான் போடணுமா, இல்லை நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இப்படி தான் நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லுங்க. இல்லை இதுக்கப்புறம் இதோட பெட்டராக வேற இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் என்ன சொல்லுங்க, நானும் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது சரி, உங்களில் நான் டிடி அட்ரசிட்டிஸ். பாய்.